இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டை எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அது வந்து நல்லதா? இல்ல வந்து கெட்டதா? அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஹேர் டைல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரி இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து நேச்சுரலா யூஸ் பண்றது. இன்னொன்னு வந்து சிந்தெடிக்கா யூஸ் பண்றது. நேச்சுரலா யூஸ் பண்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்னா மருதாணி இலை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். இப்ப சிந்தெடிக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுல கலந்திருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஹெட்டுக்குள்ள போயிட்டு நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒரு 80% வந்து கலரேஜ் குடுக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த ஹேர் டைல ஷாம்பு விதம் ஒண்ணு இருக்கு. ஷாம்பு விதம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு கலரேஜ் வந்து கம்மியா குடுக்கும். பிளஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஆனா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாரி வரும். இதுல என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டாவே வந்து உங்களுக்கு ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 80% உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்ணும்போது நெறைய சைட் எஃபெக்ட்ஸ், நெறைய அலர்ஜீஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லாம கண்டிப்பா உங்களோட ஹேர் ஒரு 80% பெர்மனன்ட்டா கலரேஜ் ஆக்க முடியவே முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்க ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா குடுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற மாரி வரும். ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதுக்கேத்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய டிப்ஸ் இது மாரி உங்களுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? தேங்க் யூ.